என் சத்துருக்களை ஜெயிக்க எனக்கு பலன் இல்லையே என்று உங்களை நீங்களே நொந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் என்று உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 41:10-11. கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நேற்றைய தினம் பார்த்தோம் சங்கீதம் 18 தேவன் நம்மேல் வைராகியம் கொண்டு அவரே எழும்பி நமக்கு ஜெயத்தை தருகிறார் என்று. ஆனா அநேக நேரங்கள்ல நம்ம கைகளை யுத்தத்துக்கு அவர் பழக்க வைக்கத்தக்கதாக நம்மை அவர் பலப்படுத்தி நம்மை கொண்டே சத்துருக்களை மேற்கொள்ள வைக்கிறாருங்க. சங்கீதம் 18:1 என் பலனாகிய கர்த்தாவின் ஒரு டைட்டிலோடைய கர்த்தரை கூப்பிடுறாரு. 32ஆம் வசனத்துல என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறேன்னு சொல்றாரு. 32ஆம் வசனத்துல என் கால்களை மான் கால்கள் போல உறுதியாக்கி உயர்தலங்கள்ல ஏற்றுகிறேன்னு. 33 ரொம்ப முக்கியம். வெண்கல வில் கூட முறியத்தக்கதாக என்னோட கையை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறேன்னு சொல்றாரு. இப்படி பழக்க வைத்து நம்ம மேல் வைராக்கியம் கொண்ட தேவன் நம்மை கொண்டே சத்துருக்களை ஜெயிக்க வைக்கிறாருங்க. இதற்கு 2 காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. 41:11 என் சத்ரு என்ன ஜெயம் கொள்ளல, அதனால நீங்க என் மேல பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி நான் அறிஞ்சிருப்பேன். தேவனுடைய பிரியம் நம்ம மேல் இருக்கத்தக்கதாக நம்ம தேவனை ரொம்ப ரொம்ப பிரியப்படுத்துறவங்களா, ப்ளீஸ் பண்றவங்களா, அவர் நியமனங்களுக்கு கீழ்ப்படிஞ்சவங்களா இருக்க வேண்டியதா இருக்குங்க. 2வது, என்னால முடியாது என்னால ஆகாதுன்னு சொல்லாதபடி அவரிடத்திலிருந்து பலனை நாம் பெற்றுக்கொண்டு அவர் கொடுக்கும் கடினமான பயிற்சியா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கணுங்க. உங்க பலவீனத்துல அவர் பலன் பூரணமாய் விளங்கும். எனவே தேவ வைராகியமும் உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளும். அவர் உங்களுக்கு கொடுக்கும் பயிற்சி கடினமாயிருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் மூலமாகவே தேவன் சத்துருக்களை மேற்கொள்ள வைத்து உங்கள் மூலமாக அநேகருக்கு உங்களையே ஒரு ரட்சகராய் மாற்றுவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. உன்னில் பலன் கொள்ளும் மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் பலவீனமாய் இருக்கிறது நிச்சயம்தான் கர்த்தாவே, ஆனாலும் தேவருடைய பிரியம் என் மேல் இருக்கத்தக்கதாக உமக்கு முற்றிலும் கீழ்ப்படிய உம்மிடத்தில் பயிற்சியை பெற்றுக்கொண்டு சத்துருக்களை மேற்கொண்டு ஜெயாலியாய் வாழ எனக்கு கிருபைத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.